ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நீங்க எங்களோட தைப்பொங்கல் கொண்டாட்டத்தையும், காங்கேயம் ரோட்டரி மற்றும் என்எஸ்என் நகர் நடைப்பயிற்சி நண்பர்கள் இணைந்து நடத்திய பொங்கல் விழாவையும் தான் பார்க்க போறீங்க. காங்கேயத்துல போகி அன்னைக்கு நல்ல மழை பெஞ்சதுனால நாங்க வாசல் பொங்கல் வைக்கல, வீட்டுக்குள்ளே பொங்கல் வச்சாச்சு. காங்கேயத்துல திங்கட்கிழமை சந்தை நடக்கும். அங்க போய் கொஞ்சம் கலர்ஸ், அப்புறம் தேவையான முக்கியமான காயெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலான்னு போயிருந்தேன். போகி அன்னைக்கு காப்பு கட்டுறதுக்கு இந்த பூளைப்பூ, அப்புறம் வேப்ப மரமெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருந்ததுனால அதையே வச்சே காப்பு கட்டியாச்சு. பொங்கல் அன்னைக்கு என் ஹஸ்பண்டோட ஊரில் இந்த பச்சை மொச்சையும் மஞ்சள் பூசணியும் கம்பல்சரி சமைப்பாங்க. சவுத் சைடு இந்த மொச்சை அவ்வளோ கிடைக்கும். ஆனால் காங்கேயத்தில் ரொம்ப ரொம்ப ரேராக தான் ஏதோ ஒரு கடையில் கிடைக்கும். 2 மாதம் முன்னாடி எங்கள் மாமியார் இங்கே வந்தவங்க மொச்சை விதையெல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. அந்த செடியிலேருந்து தான் நமக்கு இவ்வளோ மொச்சை கிடச்சிருந்தது. நான் வேற இது தெரியாமல் சந்தைக்குள்ளே வேற தேடி தேடி போய் ஒரு 1/4 கிலோ மொச்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பொங்கல் அன்னைக்கு கோலம் போடுறதுக்கு இந்த கலர் கோலப்படி ஒரு 2 நாள் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். பிளாக் மாதிரி முக்கியமான கலர்ஸ்லாம் இதில் கிடைக்கல. பட் சந்தைக்கு இன்னைக்கு போனதில் நல்ல பிரயோஜனம் அங்கே எனக்கு கிடச்சிருச்சு. மஞ்சள் கிழங்கு, கரும்பெல்லாம் பிரணவும் அவங்க அப்பாவும் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஞாயிறு திங்கள் 2 நாளும் கிளீனிங் ஒர்க்கு பட்டையை கிளப்பிடுச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தாலும் மொச்சையெல்லாம் உரிச்சு வச்சுட்டு படுத்தாதான் காலையிலைக்கு ஆகும்னு பிரணவையும் சேர்த்து உட்கார வச்சுட்டேன். நமக்கு தேவையான ஒரு உணவுப் பொருள் நம்ம வீட்டு செடியிலேருந்து ஆர்கானிக்காக கிடைக்குதுன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம வீட்டை சுற்றி நிறைய சிட்டுக்குருவிகள் இருக்குது. ஆனால் வீடியோ எடுக்க போகிறோன்னு தெரிஞ்சால் எப்படி தான் பறக்கும்னு தெரியாது, பறந்துடும். பொங்கல் பானையெல்லாம் பளபளன்னு கழுவி ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி கழுவி கீழே ஊற்றிட்டு திரும்ப நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதை நல்லா அழுத்தி களைஞ்சு அந்த தண்ணியை எடுத்து தான் பொங்கல் வைக்கிறேன். கூடவே 1 டம்ளர் பாலும் சேர்த்துருக்கேன். பொங்கல் சூப்பராக பொங்கி வந்துருச்சு. அரிசி போட்டதும் அது வேகிறதுக்கு இடம் கொடுக்கணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 தண்ணியை எடுத்து தனியாக பாத்திரத்தில் வச்சுட்டேன். அரிசி நல்லா வெந்து வரும்போது தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். பொங்கல் நல்லா குழைவாக வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தட்டி வச்சுருக்க வெல்லத்தை எடுத்து சேர்த்துட்டேன். வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஒரு 5 நிமிஷத்துலேயே அது நல்லா கரைஞ்சதும் நெய்யில் முந்திரியையும் திராட்சையையும் வறுத்து அந்த நெய்யோடு சேர்த்துக்கிட்டேன். சக்கரை பொங்கல் எவ்வளோ நெய் சேர்த்தாலும் நல்லா இழுத்துக்கும். நெய்யை ஃபுல்லாக ஊற்ற முடியலை, பொங்கி கீழே வந்துடும் போல் இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வறுத்து வச்சுருந்த முந்திரி, தட்டி வச்சுருந்த ஏலக்காய், ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிட்டேன். அந்த வாசம் சிலருக்கு பிடிக்கிறதில்ல. பொங்கல் ரெடி. சூரியனுக்கு தீபாராதனை காட்டி சாமி கும்பிட்டாச்சு. சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. மொச்சை குழம்பு என்னோடய வெரி ஃபேவரேட். அப்புறம் மஞ்சள் பூசணி எல்லாம் சாப்பிட்டாச்சு. பொங்கல் அன்னைக்கு ஜாம் பேக்டு ஷெட்யூல். நெய்பர்ஸ்க்கெலாம் பொங்கல் கொடுத்துட்டு வந்தேன். 1 hour தான் இருந்தது கோலப்போட்டிக்கு. இந்த கோலப்பொடியெல்லாம் காய வைக்கிறதுக்கு பிரணவ் தான் ஹெல்ப் பண்ணான். இந்த மாதிரி முகமெல்லாம் வரைஞ்சி கோலம் போட்டு கிட்டத்தட்ட 16, 17 வருஷம் ஆச்சு. இப்போ வருமானே தெரியலை. ஸோ ஒரு ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வரைஞ்சி பார்த்தேன். ஒரு ஃபேஸ்க்கு மட்டும் கலர் பண்ணியும் பார்த்தேன். ஓரளவு பர்ஃபெக்டாக வந்த மாதிரி இருந்தது. ஒரு போட்டின்னு கலந்துக்கிட்டு கோலம் போட்டு பல வருஷங்களாச்சு. அப்புறம் வீட்லேயும் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் கோலமே போடுறோம். ஸோ ரொம்பவே டச் விட் போன மாதிரி இருந்தது.
லாஸ்ட் இயர் இந்த கோலப்போட்டியில் 60 கண்டஸ்டன்ட்ஸ் தான் இருந்தாங்க. நான் கூட ஜூரியாக இருந்தேன். இந்த வருஷம் 150க்கும் மேலே என்ரோல் ஆகியிருந்தாங்க. ஒரு 15 கோலத்துக்கு மேலே சூப்பராக போட்டிருந்தாங்க. இதுதான் நான் வரைஞ்ச கோலம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. இந்த கோலம் ரொம்பவே ஸ்டன்னிங்காக இருந்தது. பிரீத்தின்னு ஒரு பொண்ணு போட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின்னா. அவங்க பண்ணியிருந்த அந்த ஃபேஸ் டீட்டெயிலிங்லாம் அட்டகாசமாக இருந்தது. போன வாரம் நடந்த கோலப்போட்டியில் இந்த பாப்பா ப்ரைஸ் வாங்கினா. இவளே இந்த கோலத்தை தனியாக போட்டிருக்கிறா. கோலம் போட 2 hours பத்தவே இல்லை. நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க என்ன போட்டுட்டு இருந்தாங்கன்னு பார்க்குறதுக்கு கூட டைம் இல்லை. சுத்தமாக ஃபில் பண்ணவே இல்லை. கோலத்தை போட்டு முடிச்சுட்டு பார்த்தா எனக்கு முன்னாடி இருக்க 2-3 கோலமெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. 2 ரோட்டில் போட்டிருந்த 150 கோலத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். பொறுமையாக பார்க்கலாம் வாங்க. கோலப்போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 10,000 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ப்ரைஸ் 5,000, தேர்ட் ப்ரைஸ் 3,000 அண்ட் ஃபோர்த் ப்ரைஸ் 4 பேருக்கு ஈச் 1,000 rupees அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே ஒரு ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் குழந்தைங்களுக்கான விளையாட்டு போட்டியிலையும் ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்க்கு ப்ரைஸஸ் இருந்தது. கோலங்கள் அத்தனையையும் வீடியோ எடுத்துகிட்டு வரதுக்குள்ள சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் அத்தனையுமே முடிஞ்சு போச்சு. ஸோ நான் வீடியோவில் நிறைய அதை மிஸ் பண்ணியிருப்பேன். பிக்கலாம். இவங்க லாஸ்ட் வீடியோலே பார்த்துருப்பீங்க. தானியங்களோட வண்ணங்களை சேர்த்து அழகாக ஒரு பூக்கோலம் போட்டிருப்பாங்க. இந்த கோலம் தினமணி கோல போட்டியில் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. இதை தமிழர் பாரம்பரிய கலைமன்றம் சார்பாக வரைஞ்சிருந்தாங்க. நம்மளோட விநாயகர்லாம் போட்டிருக்காங்களோ. குழந்தைகளாகவே இருக்காங்க எல்லாரும். ஃபேமிலியா இருக்காங்க. நீ வேற யாரையும் நினைச்சிட்ட போல. போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துறியா?
போட்டியில் ஒரு தடவை மட்டுமே குழந்தைகள் கலந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மட்டும் வரக்கூடாது. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். ஹாய் மேம். இந்த கோலம் 3D எஃபெக்டில் ரொம்ப அழகாக இருந்தது. காய்கறியெல்லாம் துருவி அதில் கலர் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோலம் சச் அ வைப்ரண்ட் லுக் கொடுத்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது.
இந்த கோலம் தான் முதல் பரிசு பெற்றது. இது முழுக்க தானியங்கள் பயன்படுத்தி போட்டிருந்தாங்க. இந்த அம்மன் கோலமும் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. நைட் லைட்டிங்ஸ்க்கு ரொம்ப கிளிட்டராச்சு. இந்த கோலமும் காயை துருவி அதில் கலர் சேர்த்து போட்டிருக்காங்க. இவங்க தான் அதை வரைஞ்சவங்க. மற்றும் இந்த நிகழ்விலே சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த கோலத்துக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிருந்தது. எங்க பக்கத்து வீட்டில் அவங்க ஊர் வழக்கப்படி மாட்டு பொங்கல் வைக்கிறாங்க. சாமி கும்பிட்ற இடத்துல ஒரு சின்ன குழி எடுத்து அதில் காட்டாமணக்கு இலையை வச்சு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சாணமெல்லாம் கரைச்சி விட்டுட்டு அதில் நவதானியத்தை போடுறாங்க. அது 1 வீக் ஆர் 10 days கழிச்சு முளைப்பாரியாட்டம் வளர்ந்துருது. லாஸ்ட் இயர் கூட இதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. நான் அடுத்த வீடியோவில் இதை காட்டுறேன். எனக்கு இந்த குளம் கான்செப்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து தெப்பமாமா. அப்புறம் பக்கத்துலேயே முடக்கத்தான் கொடியை எடுத்து வைக்கிறாங்க. அதுதான் அந்த காலத்தில் கட்டுறதுக்கு பயன்பட்டுச்சாமா. அப்புறம் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு உதவுற ஒரு குச்சியை கூட ரெடி பண்ணிட்டு வந்து சாமி கும்பிடும்போது வைக்கிறாங்க. இந்த மாதிரி புது விதமான பழக்க வழக்கங்கள் உங்கள் ஊர்லேயும் இருந்தால் சொல்லுங்கள். வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லாம் படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. ஆடு மாடு இல்லாத காரணத்தினால நாய்க்கு ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ஷமஸ் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.